ஹலோ மக்களே, இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னா எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, நீங்கள் கேளுங்க. அம்மா, சிக்கன். ஹலோ, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான், ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க வீட்டில், அதை செய்யணும்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். குழம்பு வைக்கட்டா இல்லை பிரியாணி கிண்டட்டான்னு எங்கள் பையன்கிட்ட கேட்டேன். அவன் பிரியாணி கிண்டுமான்னு சொன்ன ஆசையாக. சரி, அதுவே செஞ்சிடும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் பிரியாணி செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சிக்கன் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இன்னும் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணணும். அவ்வளோதான். நன்றி மக்கள். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காலைல இட்லியும் மதியம் சிக்கன் பிரியாணியும் கொஞ்சம் சிக்கன் கிரேவியும் செய்கிறோம். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா பாண்டிச்சேரி பீச்சுக்கு போகிறோம். அம்மா, இன்னைக்கு என்ன சாப்பாடுமா சொல்லுங்கம்மா. அதான் நீ தான் சொல்லிட்டியப்பா, சிக்கன் பிரியாணி கிண்டணும்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணி இது பண்ணுறேன். அதுலேயே கொஞ்சம் கிரேவியும் ஃப்ரை பண்ணலாம், கிரேவி மாரி வச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அது இதோ ப்ரிப்பேர் பண்ணி வானலையெல்லாம் வதக்கி விட்டு எல்லாமே கொதிக்குது. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டீங்க சொல்லுங்கம்மா. அதான் நான் முதல்ல சொல்லிட்டேனேப்பா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் இது பண்ணி போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி வதக்கி விட்டு எல்லாம் பண்ணியிருக்கு. அது கொதிச்சின்னு இருக்குது எல்லாமே. தண்ணி கொதிக்குது, அரிசி போடணும். பாஸ்மதி ரைஸ் இல்லை, எங்கள் வீட்டில் சாதா ரைஸ் தான் இருக்குது. அதுவே இப்போ சரி போடுறோம். செஞ்சுட்டு மதியம் சாப்பிட வேண்டியதுதான்ப்பா. நன்றி மக்களே, நம்ம எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே பிரியாணியும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. செஞ்சு முடிச்சிட்டாங்க. தம் கட்டி, தம்மு மட்டும் ஒரு 15 நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் தம் கட்டி ஓப்பன் பண்ணுறாங்க. பண்ண செம்ம ஸ்மெல்லு. பக்கத்து வீட்டிலேருந்து, அதுக்கு பக்கத்து வீடு, அங்கே எங்கள் தெருவில் இருக்கிற அனைத்து காக்கா, பூனை, நாய் எல்லாமே எங்கள் வீட்டு எதிர்க்க வாசனையை பிடிச்சின்னு இருக்குது. நல்லா தான் இருந்தது பிரியாணி. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஹோம்மேட் பிரியாணி சட்டிலாக இருந்தது. எங்கள் அம்மா கொஞ்சம் காரம் ரொம்ப போட தேவையில்ல, ஏன்னா காரம் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ இது இருக்கும், அதுவும் அதனால் சொல்லிட்டு தேங்காய் பாலும் அப்புறம் கோக்னட் மில்க் இருக்குல்ல, அதை ரெண்டுத்தையும் சேர்ந்து ஊற்றினாங்க. அதனால் பிரியாணி கொஞ்சம் சட்டிலாகவும் கொஞ்சம் ரொம்ப காரமாகவும் இல்லாமல் இருந்தது. பக்கத்துலேயே கிரேவி செஞ்சுருந்தாங்க. கிரேவிலையும் தேங்காய் துருவி நம்ம கேரளா ஸ்டைலில் ஒரு தேங்காய் துருவி போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் அந்த கிரேவி கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தது, சாப்பிடவும் நல்லா இருந்தது. நாங்கள் இன்னைக்கு எங்கே போகிறோன்னா, ஏற்கனவே சொன்ன மாரியே பாண்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பிளான் பண்ணிவிட்டு நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா 3 பேருமே வண்டியில் கிளம்பி போயிட்டு, நான் பஸ்ஸுக்கு வந்துட்டேன். ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் வண்டியில் வந்தாங்க. அப்புறம் அங்கே எங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ண மணக்குள விநாயகர் கோயிலுக்கு அடுத்தது அப்புறம் பாரதி பூங்கா. ஏன் அதுக்கு பாரதி பூங்கான்னு பேர் வைக்கிறாங்கன்னா, ஃப்ரெஞ்ச் காலனி, அது பாண்டிச்சேரியே ஃப்ரெஞ்ச் காலனி தானே, ஃப்ரெஞ்சு ஆண்டதுனால அது ஃப்ரெஞ்ச் காலனி. ஒயிட் டவுன் பார்த்தோம், இன்னும் நிறையா இருந்தது. இது எல்லாத்தையும் அங்கே எடுத்துகிட்டு போய் பாரதி பூங்கா பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பார்க் மாரி இருக்கும், அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு அடுத்தது நாங்கள் எங்கே போகலான்னு முடிவு பண்ணோன்னா, இந்த பாண்டிச்சேரிக்கே சண்டே ஆனாலே ஒரு ஸ்பெஷல் டேட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் ஒரு எல்லா கடைக்காரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணுற எல்லாமே ரோட்லேயே எல்லாத்தையும் விற்பனை சேல்ஸ்லாம் வச்சுருவாங்க. எவ்வளோ செம்ம கூட்டமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அதுக்கு பேர் என்ன தெரியுமா, அந்த ஸ்பெஷல், அது எப்படி சந்தை மாரி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இங்கே பாண்டிச்சேரியில் சண்டே ஆனால் சண்டே மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சென்னையில் எப்படி பாரிஸ் கார்னரில் எங்கே எப்படிலாம் விற்கும், அந்த மாதிரி ஓல்டு பொருட்கள்லாம் எப்படி விற்குதோ அந்தமாரி பாண்டிச்சேரினாலே சண்டே வந்தாலே இந்த இதுதான், அதாவது சண்டே மார்க்கெட்டில் A to Z அனைத்து பொருளும் எல்லாத்தையும் கடையில் வைக்க மாட்டாங்க, கடைக்கு வெளியில் ரோட்டில் வச்சுருவாங்க. அது அன்னைக்கு மட்டும் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கும். எங்கன்னா நேரு வீதின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அங்கேயும் சண்டே மார்க்கெட் தான். அதேமாரி சுப்பையா நாயுடு தெருன்னு நினைக்கிறேன், அந்த தெருலையும் சண்டே மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சண்டே மார்க்கெட் வரல. நான் சண்டே மார்க்கெட் வரதை நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லா ஷாப்பும் இருக்கும், எல்லா ஷாப்புமே ஓப்பனாக எல்லாமே சீப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல்
100 ரூபாய்க்கு 3 டிஷர்ட்டு அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு அந்த பிராண்டுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது நாங்கள் வண்டியிலேருந்து வரும்போதே பாரதி பூங்கா போகலாம் ஃபர்ஸ்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ டிஷர்ட்டு, எவ்வளோ ட்ராக் பேண்ட்ஸு எல்லாமே ஓப்பனாக, எல்லாமே சீப் அண்ட் ரேட். இதெல்லாம் ஃப்ரெஞ்ச் காலனி, அந்த மஞ்சள் கலர் பில்டிங்லாம். இந்த சைடும் ஃப்ரெஞ்சு காலனி தான். இந்த மஞ்சள் கலர் பில்டிங்லாம் ப்ளூ கலரும் மஞ்சள் கலர் பில்டிங் எல்லாமே ஃப்ரெஞ்ச் காலனி சொல்லுவாங்க. இங்கே ஒரு ஸ்கூல் கூட இருக்குது, அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் தான். அங்கே மோஸ்ட்லி யார் அதிகமாக படிப்பாங்கன்னா இந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க ஆங்கிலோ இண்டியன்ஸ்னால் பாதி இந்தியன், பாதி வந்து ஃப்ரெஞ்சு. இது எல்லாமே ஓல்டு பில்டிங் தான் மக்களே. இங்கே ஃப்ரெஞ்சுக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. மோஸ்ட்லி நிறையா அவங்க ஃப்ரெஞ்சுனா இட்டாலியிலேருந்து இங்கேருந்து, ஃப்ரெஞ்சுலேருந்து இங்கே வருவாங்க, ஃப்ரெஞ்சுலேருந்து இங்கே போவாங்க. இங்கே இந்த பில்டிங்கே ஒன் ஆஃப் த ஒரு ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நிறைய பேர் மூவி எடுக்கிறதுலாம் இங்கே வந்திருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ஸு எல்லாமே இங்கே தான். நிறைய ஃபோட்டோ கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் இங்கே தான் வந்து. அதுக்கடுத்து நம்ம கிட்ட வந்துட்டோம் மக்களே, பாரதி பார்க்கு கிட்ட. இது ஏன் பாரதி பார்க்குன்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே பிரிட்டிஷ் ஆண்டம் வந்து பாரதியார் வந்து பிணை கைதியாக அரெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ வந்து இந்த பார்க்கில் தான் இங்கே தான் தங்கினாராம். அதனால் ஃப்ரெஞ்சுக்கும் ஆங்கிலேயருக்கும் எப்பயுமே ஆகாது. அதனால் அவர் ஃப்ரெஞ்சில் வந்து இங்கே தங்கினதுனால இந்த பார்க்குக்கு பேர் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் கருத்து இதுக்கு பாரதி பார்க்குன்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க மக்களே. பாரதி பார்க்குள்ளார நிறையா ஓப்பன் ஓரளவுக்கு 500-600 ரேஞ்சஸில் 700. லூயிஸ் ஏதோ ஒரு லூயிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு ஒரு டிஷர்ட்டு, அதெல்லாம் இங்கே சீப்பாக விற்கும் மக்களே. அதேமாரி இங்கே நிறைய செகண்ட் ஹேண்ட் புக்ஸுனால் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எல்லா ஆத்தர் புக்கு வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். பேண்ட்டு, ட்ரௌசர் பாருங்கள் மக்களே, நீங்களே பாருங்கள், எல்லாமே சீப் அண்ட் ரேட்டில் இருக்கும். ஆனால் புதுசு தான், பழைய பொருள்லாம் விற்க மாட்டாங்க. சண்டேனால அது ஒரு சீப்பாக கிடைக்கும். அதனால் அவங்க வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக மார்க்கெட் மாதிரி வச்சுருவாங்க. எல்லா பொருளும் A to Z எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லேருந்து ஓல்டு இந்த வண்டி சாவி, திருவருது, இது எல்லாமே செப்பல்லாம் 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா. பிராண்டட் ஷூஸ் எல்லாமே ஓப்பனாக மார்க்கெட்டில் வச்சு விற்பாங்க மக்களே. அதுவும் அந்த மாதிரி கடை கூட இருக்குது. நிறைய பிராண்டட் கடையும் இருக்குது. மக்களே, ஏன் வாய்ஸ் பிரேக் ஆச்சுன்னு தானே நினைப்பீங்க. அது ஃபீல்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக உங்களுக்கு அப்படி காட்டின மக்களே. சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்புறம் சரி நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டு வீட்டில் போய் நைட்டு டின்னரை முடிச்சுட்டு மறுநாள் காலைல ஏஞ்சிருக்கல, அதனால் சீக்கிரம் தூங்கிட்டு இத்துடன் இந்த விலாகை முடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தேங்க்யூ மக்களே. பிடிச்சா லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப்